எஸ்பெஷலி நம்ம கோவிட் டைம்ல என்ன பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அதிகமாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாங்க. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் இன்னும் கூடிச்சு. இப்போ WHO ஓட எஸ்டிமேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அப்போ வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இறந்து போகலாம். ஏன்னா அவங்களோட இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரீட் பண்ண முடியாமல் ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன நம்ம செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் தேவை. இப்போ சாதாரண சளி, ஜுரம், இரும்பல், சளி பிடிச்சதுன்னா அது யூஸ்வலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால தான் வரும். அது நம்ம வெறும் ஒரு ஜுரத்துக்கு பாராசிட்டமால், வீட்டில் செய்யற மருந்துகள், இந்த இஞ்சி, துளசி அந்த மாதிரி சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு வாரத்தில் அது நல்லாயிடும். அதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் வெறும்னா நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடணும். தானாகவே ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து ஃபார்மசிஸில் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது. நிறையா தேசத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரிக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் வி நீட் மோர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன். அது எதனாலனா, இப்போ வந்து டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து நிறையா ஆராய்ச்சி இப்போ நடக்கிறது இல்லை. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அது என்ன இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கணும், அதுவும் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி டெஸ்ட் ரொம்ப கம்மி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அவங்க கொஞ்சம் இனோவேஷன்ஸ், நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் இப்போல்லாம் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணணும். கவர்மெண்ட் மூலமாக இன்னும் கொஞ்சம் கிராண்ட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ரேபிட் டெஸ்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்ட், ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அங்கேயே ஒரு சிம்பிள் டெஸ்ட், இப்போ கோவிட் ரேபிட் டெஸ்ட் மாதிரி மற்ற இன்ஃபெக்ஷனுக்கும் நம்ம ரேபிட் டெஸ்ட் கிரியேட் பண்ணினோம்னா அதுவே ஒரு நிறையா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் குறைச்சலாக யூஸ் பண்ணுறதுக்கு, கரெக்டான ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அனிமல் செக்டர், வெட்டினரி, அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், இதில் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இந்த நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹியூமன்ஸ் சாப்பிட்றத விட 5 தரம் அதிகமாக அனிமல்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுக்குறோம். அதில் என்ன ஆகுதுன்னா, அதில் நிறைய அங்கேயும் ஒரு இன்ஃபெக்ஷன் பரவி அதுலேருந்து நம்ம தண்ணியில், மண்ணில் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா பரவிடுறது நம்மளுக்கு அது வந்து சேரும். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர்லையும் லைஃப் ஸ்டாக் ஃபிஷரிஸ்லையும் ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப ரெகுலேட் பண்ணி எப்போ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி, சில ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து நம்ம வெறும் மனுஷங்களுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். அதை மிருகங்களுக்கோ ஃபிஷரிஸ்க்கோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த ஆன்டிபயோட்டிக் ஃபர்ஸ்ட்லி அது வந்து உடம்புக்கும் நல்லதில்லை. இப்போ கோவிட் டைமில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டிபயோட்டிக் மட்டும் இல்லை, இந்த ஸ்டீராய்டு டெக்ஸாமெத்தசோனுங்கிற ட்ரக்கும் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா அந்த பிளாக் ஃபங்கஸ்ங்கிற காம்ப்ளிகேஷன் வந்தது. அதனால அதிகமாக நம்ம இல்லை அனாவசியமாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனை வரும்னு நம்ம முதலியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம சாப்பிடணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பாலிசி மேக்கிங் ஏதாவது பண்றாங்களா? கண்டிப்பா பாலிசிஸ் இருக்கு. நேஷனல் லெவல்ல பாலிசி இருக்கு. இதை வந்து ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஸ்டேட் AMR ஆக்ஷன் பிளான் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இப்ப மெயினா அதுல பிரச்சனை என்னன்னா, இது ஒரு இன்டர் செக்டோரல் ப்ராப்ளம். டாக்டர்ஸ் மட்டும்தான் இது பண்ணணும், ஃபார்மசி அந்த மாதிரி கிடையாது. இது ஒத்தொத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஒரு இன்டர் செக்டோரல் கோஆர்டினேஷன் தேவை. அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு மெக்கானிசம் தேவை. ஸோ அதனால இப்போ அந்த தமிழ்நாடு ஸ்டேட்ல இந்த ஒன் ஹெல்த் கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட முதல் மீட்டிங் வந்து 4ஆம் தேதி நடக்க போகிறது.